தலையாட்டி பொம்மையை வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கதையை ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ராஜராஜ சோழன் போருக்காக இலங்கை போனப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புத்தல் சிலையை பார்க்குறாரு. இதேமாரி ஒரு பெரிய சிவலிங்கத்தை நம்மளும் கட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. பெரிய கோயிலை கட்டி முடிக்க தஞ்சை மக்களோட உதவியை கேட்டிருக்காரு. மக்களை உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. 1,60,000 டன் எடையுள்ள பாறைகளை அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து யானைகள் மூலயமா வர வச்சிருக்காரு. இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி 350 அடியில் பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணை நிரப்பி அதுக்கு மேலே அஸ்திவாரம் போட்டு கட்டினது தான் தஞ்சை பெரிய கோயில். இது கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மையோட ஸ்டைல் தான். அதனால தான் 1 இல்லை 2 இல்லை 1000 வருஷம் ஆகியும் 6 நிலநடுக்கத்தை தாண்டி அந்த கோபுரம் கம்பீரமாக காட்சி தருது. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லும். கோவில் கட்டுறதுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொரு மக்களோட பெயரும் இந்த கோவில் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கும். இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்க பீடம் 18, மெய் எழுத்துக்கள் 18. இந்த கோயிலோட கோபுர உயரம் 216, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கு இடையில் இருக்க இடைவெளி பார்த்தீங்கன்னா 247. மொத்தம் தமிழ் மொழி எழுத்துக்கள் 240. இவ்வளோ புகழை கொண்டு இருக்க இந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா இன்னும் உலக அதிசயத்தில் இடம்பெறல. ஏன்னா இது அதுக்கு மேலே. இந்த ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.